அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எஸ்எஸ்எம் பள்ளியிலே அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சவுந்தரவல்லி அம்மையார் அவர்களுடைய பிறந்த நாள் பெருவிழாவை ஒரு நல்ல உணர்ச்சி பூர்வமான கலை உணர்வோடு கூடிய பெருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிற இந்த வழக்கத்தை நான் முன்பே அறிவேன். ஒரு அன்பும் அக்கறையும் உடைய நல்ல தாளாளர் தன் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் தங்கள் தாய் மீதும் தந்தை மீதும் அன்பும் பாசமும் அக்கறையும் உடைய அறிவும் உடைய பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதற்காக அன்னையாருடைய பிறந்த நாளை ஒரு கலை விழாவாக கண் திறப்பு விழாவாக ஆண்டுதோறும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதே பள்ளியிலே ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எனக்கு நன்றாக நினைவும் இருக்கிறது. ஆனால் நல்ல வேளையாக என்ன பேசினேன் என்பது நினைவில் இல்லை. அது உங்களுக்கும் இல்லாமல் இருந்தால் நான் அதிர்ஷ்டம் செய்தவன் ஆவேன். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தடவை பேசினதுக்கு அப்புறம் மறுதடவை கூப்பிட மாட்டாங்க. ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில், இப்போ உங்க பள்ளிக்கூடம் மாதிரி அமைதியான பிள்ளைகள் கிடையாது. ரொம்ப அமைதியான பிள்ளைகள் நீங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படின்னு கேட்டா பசங்க ரொம்ப ஒரு மாதிரி. அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பேச்சாளர் போய் அட்வைஸா அள்ளி விட்டார். எல்லாம் ஏகப்பட்ட அட்வைஸ். அவங்க பிரின்சிபால் முதலியே சொன்னாரு, சார் எங்க பசங்க எல்லாம் ஒரு மாதிரி. அதை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை, அள்ளி விட்டார் அட்வைஸா. ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே பள்ளிக்கூடத்து வழியா போகும்போது அந்த பிரின்சிபால்கிட்ட போய் கேட்டார், என்ன இப்ப பசங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? தங்கமா மாறிட்டாங்க, முன்ன மாதிரி கலாட்டாலாம் ஒன்றும் பண்றதில்லை. இந்த பேச்சாளர் ரொம்ப பெருமையான்னு சொன்னாரு, அதுதான் என் பேச்சோட வலிமை. நான் பேசின உடனே பிள்ளைங்க எல்லாம் எப்படி திருந்திட்டாங்க பாருங்க அப்படின்னு. அந்த பிரின்சிபால் சொன்னார், அதெல்லாம் இல்ல, இப்ப எங்க பசங்க கலாட்டா பண்ணா மறுபடியும் உங்களை பேச கூப்பிடுவேன்னு சொல்லுவேன். எங்க நீங்க வந்துருவீங்களோங்கிற பயத்திலேயே எல்லா பயனும் இப்ப ரொம்ப ஒழுங்கா இருக்கிறாங்க. அப்ப 2வது தடவை ஒரு பேச்சாளரை கூப்பிடுறதுங்கிறது எவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா மறுபடியும் என்ன அழைத்திருக்கிறார் உங்களுடைய தாளாளர். அவர் என் மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் ஆரம்பத்திலேயே கண்டுகொண்டேன். என்னுடைய பல சொற்பொழிவுகளை பற்றி அவர் கருத்து சொன்னார். இப்படி ஒரு பள்ளியில இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரம். நான் இங்கு வந்ததிலிருந்து ஒரு ஆனந்த அலையில் நீந்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இந்த பள்ளியில் நிலவுவதை என்னால் அனுபவிக்க முடிகிறது. குழந்தைகள் 2 பேர் பேசினார்களே, அதாவது இணைப்புரை சொன்ன ஒரு தம்பி, பிறகு சொற்பொழிவு ஆற்றிய அந்த குழந்தை, அதே மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அந்த கணீர்ங்கிற குரலோட உறுதிமொழி அந்த எடுத்துக்கொண்ட அந்த உச்சரிப்பு சுத்தம், இதையெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இந்த வயதுல எல்லாம் நானும் பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டியில எல்லாம் கலந்துக்கிறதுக்காக போவேன். நான் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லணும். இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு நான் பறக்கிறேன். பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது எது? என்னுடைய தமிழ். ஏனென்றால் உலக நாடுகள் எல்லாம் பறக்கிறவங்க எனக்கு சிறகு கொடுத்திருப்பது தமிழ். ஆனால் அந்த சிறகை எனக்கு கொடுத்தவர் என் தமிழாசிரியர் சிதம்பரம் சுவாமிநாதன் என்கிற என்னுடைய தமிழாசிரியர். நான் சாந்தோம் உயர்நிலை பள்ளியில படிக்கிற போது, வட பேசுற மேடையில போய் பேசு அப்படிம்பார். சார் என்ன சார் பேசுறது அப்படின்னா, பேசுற தைரியமா பேசு அப்படி ஊக்கம் கொடுத்தார் இல்லையா. அன்னைக்கு அந்த சிறகு அப்படி விரித்து விட்டதால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் நான் பறந்து பேச முடிகிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் பேசும்போது நான் நல்லா யோசிச்சு பார்க்கிறேன். அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பேசுற போது என்ன மாதிரியான மனோநிலையில இருந்தோம் அப்படின்னு பேச நினைப்போம். ஆனா முழுக்க தைரியமா பேச முடியாது. ஏதோ ஒரு பயம் வந்து தொண்டையில நிற்கும். அப்படியே தப்பா பேசிட்டா என்ன பண்றது அப்படின்லாம் பயப்படுவோம். எனக்கு நல்ல நினைவு இருக்கு, ஒரு மகாத்மா காந்தி பற்றிய ஒரு பேச்சு போட்டி.
இந்த பேச்சு போட்டிக்கு நான் போன போது எங்க வாத்தியார் என்ன பண்ணாரு, வேற ஒரு வாத்தியார பொறுப்பா விட்டு கூட்டிட்டு போ அப்படின்னார். அது ஒரு இன்டர் ஸ்கூல் பேச்சு போட்டி. என்னுடைய சிதம்பரம் சுவாமிநாதன் அவர் வரல, அவர் வேற ஒரு வாத்தியார பொறுப்பா விட்டு பேச்சு போட்டிக்கு கூட்டிட்டு போங்கன்னார். இந்த மகாத்மா காந்தியை பற்றிய பேச்செல்லாம் தயார் பண்ணி பேசிக்கிட்டே வரும்போது மகாத்மா காந்தி அடிகளை சுட்டவன் பேர் மறந்து போச்சு, வரமாட்டேங்குது. அது அப்படியே நின்று தொண்டக்குடியில் நிக்குது, அந்த பேர் வரமாட்டேங்குது. இது வரலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, காந்திக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவன் சுட்டவன் பேர் காந்திக்கு தெரிஞ்சு இப்ப என்ன போகுது, தெரியாம தான் அவர் போய் சேர்ந்திருப்பாரு பெருவாரியா. ஆனா எங்க கூட வந்தார் பாருங்க அந்த வாத்தியார், ஓரத்துல இருந்து இப்படி இப்படின்னார். அவர் என்ன சுற்றுவார் மாதிரி இருக்கு. இப்போ நீ மட்டும் இதை சரியா சொல்லாம இறங்குனா உன்னை உதப்பேங்கிற மாதிரி அப்படி இப்படிங்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா மறந்து போச்சு அந்த பேச்சு. அப்படி யோசிச்சேன், எனக்கு சொல்ல வரல. பல 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 கல்ல இருந்து அப்படியே தண்ணி கொட்டுது. ஏன்னா அவர் இறங்குனா கொண்டுருவாரு. காந்திக்கு கோட்ஸே இருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு கோட்ஸே ரெடியா இருக்கிறாரு. நான் அப்படியே நடுங்கி போய் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே திகச்சு போய் பல 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 அழுதுட்டு அப்படியே இறங்கி ஓடிப்பிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லி என் பேர் சொன்னாங்க. எனக்கே புரியல, நமக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க, நம்ம தான் பேரே சொல்லலையே அப்படின்னு. அந்த ஜட்ஜு அதை சொல்லும் போது சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் பேசினாங்க, ஆனா காந்திய சுடுறதுன்னு சொன்ன உடனே கண்ணீர் விட்டாரு. அப்படி இருக்கணும், தேசப்பற்றுன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னார் பாருங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு, ஆடாடா அப்படின்னு. ஒரு வார்த்தை, அந்த ஒரு பேர் மறந்து போச்சு. பேசிக்கிட்டே வரும்போது அந்த ஒரு பேர் மறந்து போய் தொலைச்சிச்சு. ஆனா இங்க பாருங்க, அந்த குழந்தைங்க பேசுற போது எதையுமே மறக்கல. அவங்க நல்ல செந்தமிழ் பேசினாங்க. அப்புறம் கலோக்கியல் அப்படிங்கிற பேச்சு, வழக்கு தமிழ் அப்படின்னு பேரு, அந்த வழக்கு தமிழ் பேசினாங்க. நல்ல கதை சொன்னாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏன் நல்லா பேசினாங்கிறது எனக்கு புரியுது. உங்களுடைய தாளாளரே 2 நிமிஷத்துல இவ்வளவு அழகா பேசுறதால அதை கேட்டு 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 அந்த பிள்ளைகள் அவ்வளவு நல்லா பேசுகிறவர்களாக வளர்ந்திருக்கிறார் இல்லையா? எனக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லையே. ஒருவேளை எனக்கு இன்னொரு பிறவி இருந்து இதே சென்னையில பிறந்தா இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக நல்ல சூழ்நிலை. என்ன அழகா குழந்தைங்க பாடினாங்க. எனக்கு கூட நான் கரஸ்பாண்ட் சார்ட்ட கேட்டேன், என்ன சார் ஸ்டேஜ் போட்டு எல்லா பிள்ளைகளையும் உட்காந்து வச்சு ஒரே பாட்டில் இறக்கிட்டீங்களே, இன்னொரு 3 பாட்டாவது அவங்க பாடி இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்டேஜ் போடுறதே பெரிய விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு. அப்படியெல்லாம் மைக்கெல்லாம் வச்சுட்டு உடனே அந்த ஸ்டேஜை கழிச்சு பிள்ளைங்களை இறக்கிட்டீங்களே, இன்னும் 2-3 பாட்டு கூட அவங்கள பாட சொல்லி கேட்டிருக்கலாமே, அவ்வளவு அழகா பாடுறாங்களே குழந்தைங்க அப்படின்னு நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். கலை, இலக்கியம், ஒழுக்கம், படிப்பு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்க பள்ளிக்கூடத்துல. கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு அருமையாக இந்த பிள்ளைகளை தயாரிக்கிறீர்கள். உண்மையிலேயே சவுந்தரவல்லி அம்மையாருடைய ஆன்மா எல்லையற்ற சந்தோஷப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தன்னுடைய 8 பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறோமோன்னு அந்த அம்மா கவலைப்பட்டிருப்பாங்க. 8000 பிள்ளைகளை நம்ம பேர் சொல்லி வளர்க்க போறாங்கன்னு அவங்களுக்கு அப்ப தெரியுமா? இன்னைக்கு இத்தனை ஆயிரம் பிள்ளைகள் அவருடைய பேர் சொல்லி ஒரு கல்ச்சர்டு சொசைட்டி. நீங்க என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறீங்க? நாங்க பண்பாடு உள்ளவர்களாக பெற்றோரை மதித்து பெரியோரை மதித்து தேச நலனில் அக்கறை செலுத்தி வாழுவோம் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் கொடுத்திருக்கிறீங்க. வெறும் அப்படி கை நீட்டல, நீங்க செஞ்சது சத்தியம். எதன் மீது சத்தியம் பண்றீங்க? இப்படி கையை நீட்டினோம்னா பூமி மேல சத்தியம் பண்றோம்னு அர்த்தம். இந்த நம்ம வாழ்வதற்கு மூல ஆதாரமா இருக்கிறது இந்த பூமி. இந்த பூமி இல்லைன்னா நம்மால ஒரு கணம் கூட உயிரோடு இருக்க முடியாது. அது மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறோம். நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம்? ஒரு மிகச்சிறந்த மனிதனாக, மிக உயர்ந்த மனிதனாக, இந்த தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக நடந்து கொள்வோம், பெற்றோரை மதிப்போம் என்றெல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறீங்க. இப்படி நல்ல பிள்ளைகளை நல்ல பள்ளியிலே படிக்க வைப்பதற்கு அனுப்பிய பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். இன்றைக்கு மதர்ஸ் டே, தாயாருடைய தினமாக தாயாருடைய பெருமையினை சொல்வதாக அன்னையார் அவருடைய அந்த பிறந்த தினத்தை தாயார் தினமாகவே இந்த பள்ளியில கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள்.
இதுல அம்மா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உறவு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மேடையை ஒரு களமா பயன்படுத்தணும். ஒரு ஹர்ஷின் நினைக்கிற அந்த பெண் பேசுகிற போது சொன்னாங்க, அம்மா அப்படிங்கிறது எப்படி அந்த வார்த்தை உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு இன்னும் கூட ஒரு ஆழமான பொருள் உண்டு. தமிழ்ல அம்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அம் அப்படிங்கிற வெறும் தமிழ் சொல்லுக்கு உண்மையான பொருள் என்னன்னு கேட்டா அழகுன்னு அர்த்தம். ஆ அப்படிங்கிறது என்னன்னா வியப்பு குறி. ஆ இப்படி நடந்துடுச்சா? ஆ என்பது வியப்பை வெளிப்படுத்துகிற சொல். அம்மாங்கிற வார்த்தை எப்படி உருவாயிருக்குன்னு கேட்டா அம் பிளஸ் ஆ, அம் கூட்டல் ஆ. ஒரு குழந்தை தாயாருடைய மடியில படுத்துக்கிட்டு பால் குடிக்கும். இந்த அம்மா அப்படி ஃபீடிங் பாட்டில் அப்படி பால் கொடுக்கும் போது, நீங்க உங்க தங்கச்சியோ தம்பியோ வீட்டுல பால் குடிக்கிற போது அந்த தாயாருடைய மடியில படுத்துக்கிட்டு குடிக்கிற போது ஒரு நிமிஷம் உத்து பாருங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணும்னா தன்னுடைய அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வைத்து பால் கொடுக்கிற போது அம்மா காதுல ஜிம்மிக்கு தொங்கிட்டு இருந்தா அது இப்படி விளையாடும். அந்த குழந்தை இப்படி தட்டி ஆடி விளையாடும். அந்த அரை தூக்கத்துல ஒரு குடிகார போதை மாதிரி அப்படியே அந்த கண் அதுக்கு மயங்கிட்டு அப்படியே உள்ள போகும். அந்த பால் குடிக்க குடிக்க அப்படியே ஒரு மயக்கம் வரும். அந்த ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகிற போது அம்மாவையே உத்து பார்த்துக்கிட்டே அந்த பால் குடிக்கும். சைக்காலஜில சொல்றான், தூக்கத்துக்கு போகிற போது எது உன் மனதில் பதிகிறதோ அது வாழ்நாள் முழுவதும் உனக்கு மறையாது. நம்ம அப்படியே உள்ளார்ந்த தூக்கத்துக்கு போற போது ஒரு விஷயம் உள்ள போகுது பாருங்க, அது வாழ்நாள் முழுக்க மறையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை தாயிடத்தில் பால் குடித்துக் கொண்டே தாய் முகத்தை ரசித்துக் கொண்டே தன் மீது அவள் காட்டுகிற அன்பை, அந்த பால் கொடுக்கிறது அன்பு தானே, இந்த குழந்தைக்கு பசி போகணும் அப்படின்னு அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே நம்ம நல்லது செய்யறாங்க, நமக்கு நல்லது பண்றாங்க அப்படிங்கிற நினைப்போட அம்மாவை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்க போகுது. ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கிற முதல் உலக பேர் அழகி அவனுடைய அம்மா 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 மட்டும்தான். ஐஸ்வர்யா ராய் ஒன்னும் உலக அழகி கிடையாது. ஐஸ்வர்யா ராய் யாருக்கு வேணா அழகியா இருக்கும்னு கேட்டா, இன்னும் 4 மாசத்துல அவங்க பெத்து போட போறாங்களே ஒரு பிள்ளை, அதுக்கு வேணா அழகியா இருக்கலாமே ஒழிய ஏன்னா தாய் ஒரு குழந்தைக்கு முதல் அழகி. அம் ஆ அழகின் வியப்பு சொல் அம்மா அப்படின்னு உருவாயிருக்கு. நான் ஐஸ்வர்யாவை பத்தி சொன்னல, ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்த போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். பெண்கள் பள்ளிக்கூடத்துல ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? அப்பதான் ஐஸ்வர்யா உலக அழகியா தேர்ந்தெடுத்து இருந்தாங்க. அப்துல் கலாம் ஒரு கேள்வி கேட்டாரு, ஐஸ்வர்யா உலக அழகியா தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டார். ஒரு பெண் குழந்தை எந்திரிச்சு சொன்னாங்க, அங்க வந்திருந்த பெண்கள்லயே ஐஸ்வர்யா ராய் தான் ரொம்ப பெரிய அழகி, அதனால தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆன்சர் கரெக்ட் தான், ஆனா அது ஒரு பெரிய நல்ல ஆன்சர்னு சொல்ல முடியாது. சோ அப்துல் கலாம் என்ன பண்ணார்? நெக்ஸ்ட் அப்படின்னார். இன்னொரு பொண்ணு ஏஞ்சி சொன்னாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் உலக அழகிகள் எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு இன்டெலிஜென்டான கொஸ்டின், அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அது ஐஸ்வர்யா ராயுடைய ரிப்ளை ரொம்ப அருமையான ரிப்ளை, அதனால கடைசியா உலக அழகியா கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா. இதுலயும் கலாம் சாருக்கு திருப்தி இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னார். ஒரு பொண்ணு எழுந்து ஒரு பதில் சொல்லிச்சு, அந்த அழகி போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வேறு வழியின்றி ஐஸ்வர்யா ராயை அழகியாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்துல் கலாம் சொன்னார், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் லைஃப்ல கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது அப்படி இருக்கணும். நம்ம லைஃப்ல ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் நமக்கு அப்படி இருக்கணும். நான் அழகுதான், நான் நல்லவன் தான், நான் வீரன் தான், நான் நேர்மையானவன் தான், தன்னை பத்திய தன்னம்பிக்கை இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில உயர்ந்து மேல வர முடியும். நான் கொஞ்சம் அசிங்கமா பிறந்துட்டனோ, என் பல்லு கொஞ்சம் மோசமா இருக்கோ, என் மூக்கு சறுக்கு மரம் மாதிரி இருக்கோ, என் காது முறம் மாதிரி இருக்கோ, இப்படி ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. இப்ப நான் எங்க வரேன் நீங்க கவனிக்கணும். நாம அழகுதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற ஃபர்ஸ்ட் நபர் யாரு? ஏன் என்ன ஒரு பழமொழி வச்சிருக்கான் தமிழ்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு.
இந்த உலகத்துல நம்மள அழகு இல்லைன்னு எவன் வேணாலும் சொல்லலாம். ஆனா முதல்ல நம்மளை பார்த்து ராசா ஒன்ன மாதிரி உண்டா அப்படின்னு பாருங்க. குழந்தையா வளர்க்கும் போதே நமக்கு ஒரு பவுடர் போட்டு விட்டு இந்த இடத்துல ஒரு திருஷ்டி போட்டு வைப்பாங்க. திருஷ்டி போட்டுருமா? சில வீட்டுல திருஷ்டியே புள்ளையா வந்து பிறந்திருக்கும். எது அந்த திருஷ்டி போட்டு இருக்கு இல்லையா, அதுவே புள்ளையா வந்து பிறந்திருக்கும். அதுக்கும் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அது ஒரு திருஷ்டி போட்டு வைப்பாங்க. ஏன்? அது அழகு. நான் சொல்றது பெரிய விஷயம். சைக்காலஜில என்ன கத்து கொடுக்கறான், நம்முடைய பர்சனாலிட்டிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு கேட்டா, பிறரிடம் இருந்து பெறுகிற தகவல்களை பொறுத்தே நாம் நம்மை பற்றிய ஒரு எண்ண உருவாக்கத்துக்கு வருகிறோம். இதான் பேஸ். நான் அறிவாளியா இல்லையா, நான் அழகா அழகு இல்லையா, நான் தீரனா தீரன் இல்லையா அப்படிங்கறத என்னை பத்தி மத்தவங்க சொல்ற விஷயத்துல இருந்து தான் நான் சேகரிக்கிறேன். ஐ கலெக்ட். எல்லாத்தையும் நான் உருவாக்கிட்டே போறேன். இப்ப முதல்ல நான் அழகு அல்லது ஒரு சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு முதல்ல ஊட்டுகிற ஜீவன் யார் அப்படின்னு கேட்டா என் தாய் தான். தினம் என்ன அலங்காரம் பண்ணி பார்த்து தலையை வாரி விட்டு குளிப்பாட்டி அப்புறம் கொஞ்சி திருஷ்டி சுத்தி போட்டு, ஒரு அமாவாசைன்னா இன்னைக்கு மிளகா சுத்தி போடு, உப்பு சுத்தி போடு, ஏன் கண்டுபிட்டு போயிடும் பிள்ளைக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, முதல்ல என்ன அழகுங்கிற கான்செப்ட என் மைண்ட்ல விதைச்சது யாரு, நான் சிறந்த மனிதன் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சது யாருன்னா அது தாய் தான். அப்போ எவ்வளவு நன்றி உடையவர்களாக நாம இருக்கணும். நம்முடைய தாயாருக்கு எவ்வளவு நன்றி உடையவங்களா இருக்கணும். அந்த குழந்தை பேசும்போது சொன்னாங்க, எத்தனையோ விஞ்ஞானிகளை உருவாக்கியது தாய் அப்படின்னு. இதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பையனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க. அந்த பையனுக்கு அப்ப பள்ளிக்கூடத்தில் சேர்த்த போது 4 வயசு. அந்த பையன் பேரு டாமி. கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க. நம்ம ஊர்ல டாமி நாய்க்கு தான் பேர் வைப்போம்ல, அவங்க ஊர்ல பையனுக்கே பேர் வச்சிருக்காங்க, டாமின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடுற பேர் அது, அவனுக்கு வச்ச பேர் வேற, கூப்பிடுற பேர் டாமி. இந்த டாமியை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு சின்ன குறை, உடல் உறுப்புல ஒரு குறைபாடு. என்ன குறைபாடுனா, காது கொஞ்சம் கேட்காது, பார்ஷியலி டெஃப். கொஞ்சம் காது கேட்காத குழந்தை, அதனால குயிக் கிராஸ்பிங் கிடையாது. ஒரு டீச்சர் சொல்ற போது உடனே வாங்கிக்க முடியாது. அதான் அவங்க டீச்சர் நல்லவங்க தான், திருப்பி 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 சொல்லி கொடுத்தா கூட அந்த பையன் உள்ள போல, அது விஷயம் போக மாட்டாங்க. அவங்க டீச்சர் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இது நம்ம நாட்டில் நடந்த கதை இல்லை, வெளிநாட்டு கதை. ஒரு பேப்பர் எடுத்தாங்க. Your Tommy is too stupid to learn. Don't send him to the school. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. Your Tommy is too stupid to learn அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி, ஒரு தாள்ல எழுதி, அந்த பையன் பாக்கெட்ல மடிச்சு வச்சு கொண்டு போய் உங்க அம்மாட்ட காட்டுனாங்க. இது என்னமோ இத பெரிய மெரிட் கார்டு மாதிரி கொண்டு போய் காட்டுது. இது என்னன்னு எனக்கு தெரியாது, என்ன எழுதி இருக்கு அப்படின்னு. ரொம்ப பெருமையா டீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டு. அவங்க அம்மா பிரிச்சு பார்த்தோன்னா அழுதுட்டாங்க. ஏன்? இந்த பிள்ளைய படிக்க வைக்கணும், மேல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா, யுவர் டாமி இஸ் டூ ஸ்டூபிட் டு லேர்ன், டோன்ட் சென்ட் ஹிம் டு தி ஸ்கூல்னா எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? அந்த குழந்தைய நெஞ்சோட கட்டிக்கிட்டு அழுதாங்க. என்னப்பா, பள்ளிக்கூடத்துலயும் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, நான் உன்னை எப்படியாவது அறிவாளி ஆக்கணும்னு பார்த்தேனே, முடியாம போச்சே, உன் ஃபியூச்சருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு முதல்ல அந்த அம்மா அழுதாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, பட பள்ளிக்கூடத்துல நீ முட்டாள்னு சொல்லிட்டா முட்டாளா, நான் உன்னை அறிவாளி ஆக்கி காட்டுறேன் பார், நான் உன்னை அறிவாளி ஆக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு. அந்த பிள்ளையோடு அந்த தாய் போராடி 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 அந்த டாமி உலகம் புகழ் பெற்ற விஞ்ஞானியா மலர்ந்தார். யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் அவருடைய செல்ல பேர் தான் டாமி. பள்ளிக்கூடத்துக்கு போன போது அன்ஃபிட் டு லேர்ன் வெளியே அனுப்பிச்சாங்க. இஸ் அன்ஃபிட் டு லேர்ன். ஏன்? பார்ஷியலி டெஃப், கொஞ்சம் காது கேட்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, அன்ஃபிட் டு லேர்ன் அப்படின்னு ஒரு குழந்தைய ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சா, அந்த பிள்ளைய நான் உருவாக்கி காட்டுவேன்னு ஒரு தாய் போராடி 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 இன்னைக்கு எடிசனை பத்தி நீங்க படிக்கிறீங்க, இத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க படிக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல படிக்க முடியலன்னு சொன்ன பிள்ளைய பத்தி இவ்வளவு பிள்ளைங்க படிக்கும்படியா வளர்த்தாலே அந்த தாய்க்கு எந்த காலத்திலேயாவது நன்றி சொல்லி ஈடு பண்ண முடியுமா? அந்த கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணாம என் பிள்ளைய நான் வளர்த்து காட்டுறேன் பார், எப்பேற்பட்ட அறிவாளி ஆக்கி காட்டுறேன் பாருன்னு அந்த தாய் போராடினாலே, அப்படி ஒரு தாய் அவனுக்கு கிடைக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு தாய் கிடைக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனால நம்முடைய தாய் நம்முடைய பலத்துக்கான மூல காரணம், நம்முடைய வெற்றிக்கான மூல சூத்திரம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி இருக்கு? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஒரு பாலிஸ்டர் நூல் போட்டிருந்தா பாலிஸ்டர் புடவை தான் வரும், பட்டு நூல் போட்டிருந்தா பட்டு புடவை வரும், பருத்தி நூல் போட்டிருந்தா பருத்தி புடவை வரும்.
இப்ப நீங்க என்ன நூல் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த புடவை அங்க வர முடியும். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் தமிழ்ல. இன்னைக்கு நாம இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறோம், அல்லது அறிவாளியா இருக்கிறோம், அல்லது தைரியமா இருக்கிறோம், குணநலன்கள்ல சிறப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா the base reason யார் தெரியுமா? நம்முடைய தாய். நான் பேசிக்கலி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு தமிழ்ல தமிழ் உலகத்துல அடையாளம் காணப்பட்ட நபர். அதாவது ரிலிஜன் பேசுவேன், நிறைய ராமாயணம் மகாபாரதம் பேசுவேன். ஆனா who is சுகி சிவம் அப்படின்னு கேட்டா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிம்பாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா வில் பவரை டெவலப் பண்ணி, பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி, என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்க்கிற ஒரு தனி தன்னம்பிக்கை தமிழ் அப்படின்னு ஒரு தமிழை உருவாக்கியவன் அப்படின்னு என்னை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. நான் என் பெருமைக்காக இவ்வளவு சொல்லல. தமிழ் பேச்சு உலகத்துல பல பேர் இலக்கியம் பேசினாங்க, சமயம் பேசினாங்க, வெவ்வேறு பேசிக்கிட்டே இருக்கிற போது தன்னம்பிக்கை தமிழ் அப்படின்னு தன்னம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு தமிழ் துறை அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய பேச்சு, எழுத்து, புக்ஸ் எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லா மார்க்கெட் ஆகுது. ஆனா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், இந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல், எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி, எவ்வளவு டிப்ரெஷன் அல்லது டிஜெக்ஷன் லைஃப்ல ஏற்பட்டா கூட அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு அதை நிமிர்ந்து நிக்கிற ஒரு இயல்பு எனக்கு எங்க இருந்து வந்தது? from where I got it, எங்கிருந்து நான் அதை பெற்றேன் அப்படின்னு பார்த்தா இது அத்தனைக்கும் சோர்ஸ் வேற யாருமே இல்லை, என்னை பெற்றெடுத்த என் தாய் கோமதி சுப்பிரமணியம். நான் அதை 1000 கோயில்ல சொல்லும். அதாவது அவங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தா கூட அந்த துன்பங்களை தாண்டி ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை ஒன்று. அவங்களுடைய பேசிக் குவாலிட்டி அது. சோர்ந்தே போக மாட்டாங்க. எவ்வளவு வந்தாலும் சரி. 86 வயசாச்சு, நடக்க முடியாம இருந்தாங்க. அவங்க நடக்க முடியலன்னு சொல்லிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றோம். நாங்களாம் என்ன முடிவு போட்டோம், 86 ஆகி போச்சு, இவங்க நடக்க மாட்டாங்க, நடக்க முடியாது அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறோம். இவங்க நடக்கவே முடியாது, 86 வயசாகி போச்சு அப்படின்னு. அவங்க டாக்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க சரியா படிச்சீங்களான்னாங்க. டாக்டர் ஷாக் ஆயிட்டார். என்ன கேட்குறீங்க? இல்ல இல்ல டாக்டருக்கு சரியா படிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கேட்குறீங்க? என்ன நடக்க வைக்கிற அளவுக்கு படிச்சிருக்கீங்களா? என்ன நடக்க வைக்கிற அளவுக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஒரு வயசு ஆச்சு தானம்மா, இந்த வயசுக்கு மேல முடியும் இல்ல முடியாமையும் போகும், அப்புறம் என்ன படிச்சு கிழிச்சிங்க? எத்தனை வயசானாலும் என்ன நடக்க வைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது படிச்சிருந்தா அதுக்கு படிப்புன்னு பேரு. அதை விட்டு இத்தனை வயசாகி போச்சுன்னா, வயசாகி போச்சுன்னா எனக்கே தெரியுமே, அதுக்கப்புறமும் நடக்க வைக்கிறதுக்கு மருந்து இருக்கா, மாத்திரை இருக்கா, வழி இருக்கான்னு யோசிங்க அப்படிங்கிறாங்க. நான் அம்மா பேசாதம்மா, டாக்டர்கிட்ட போய் ஏமா இப்படிலாம் பேசுற அப்படின்னா அவங்களுக்கு அப்பவும் அந்த மாதிரி சில பேருடைய இயல்பு அப்படி. நான் ஒரு இங்கிலீஷ் புக் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 95 வயசு ஒரு பெரியவர், அவர் ஆஸ்பத்திரியில் சாக கிடக்கிறாரு. டாக்டர் கடைசியா சொல்றாரு அவர்கிட்ட, இப்போவாவது நான் உண்மையை சொல்லணும், இனிமே மறைக்கப்படாது, நீங்க பழைக்கிறது இனிமே கஷ்டம், மேக்சிமம் ஒரு 2 hours தான் நீங்க இருப்பீங்க, ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, 2 மணி நேரம் தான் இருப்பீங்க, ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. அந்த ஆள் கேட்டார் பாருங்க, ஒரு நல்ல டாக்டரோட போன் நம்பர் இருக்கா? ஏன் இப்பவும் உங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் பழைக்க முடியுமா நான் பார்க்கணுமே ஒழிய, இந்த 2 மணி நேரத்தில் செத்து போடுவேன்னு நான் பயப்படக்கூடாதுங்கிறார். எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க. இந்த சேம் குவாலிட்டி எங்க அம்மாவுக்கு, சேம் குவாலிட்டி. 6 days ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொல்றோம். எங்க டாக்டர் சொன்னாரு, இவங்க யமனோடையும் போராடுறாங்க சார், ஃபைட் பண்றாங்க சார். ஏன் விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரமா என்ட்ரி ஆகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, அவங்க யமனோடையும் போராடுறாங்க அப்படின்னா. நான் இப்ப எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். லைஃப் லாங்கா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற குவாலிட்டி எனக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா நானாவா உண்டு பண்ணிக்கிட்டேன். ஐ காட் இட் ஃப்ரம் மை மதர், என்னுடைய தாயார் தேர்ந்து நான் அடைந்தது. அப்ப தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. நம்முடைய மிகப்பெரிய வெற்றிகளுக்கும் குணநலன்களுக்கும் நம்முடைய பண்புகளுக்கும் காரணமாக இருக்கிறவள் நம்முடைய தாய். 2 வகையில நீங்க இதை பார்க்கணும். 2 வகையில எப்படின்னு கேட்டா, நாம கர்ப்பத்துல இருக்கும் போது, தாயாருடைய கருவில இருக்கும் போதே சில விஷயத்தை அடைஞ்சிடறோம். அது ஜீன்ல கேரி அவுட் ஆகி வந்துருது, மரபணுக்கள் வழியா வந்துருது தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது. அப்புறம் brought up, வளர்க்கிற முறையினால சில விஷயம் வரும். வளர்ப்பு முறைன்னு ஒண்ணு இருக்கு, அது மூலமா தாய் உண்டு பண்ணுவா. அந்த எக்ஸாம்பிள் கூட அந்த குழந்தை சொன்னாங்க. சத்ரபதி சிவாஜிக்கு லைஃப்ல எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய தாய் அப்படிங்கிறது. நான் எழுதி ஒரு புக் வந்திருக்கு, நல்ல குடும்பம் நமது லட்சியம்னு ஒரு புக் வந்திருக்கு. அதனால ஒரு சாப்டரே எழுதியிருக்கேன் சத்ரபதி சிவாஜியை பத்தி. சத்ரபதி சிவாஜி சரியா எழுத படிக்க தெரியாது, ஒரு விசித்திரமான கேரக்டர் சத்ரபதி சிவாஜி. மகாவீர புருஷன் அவர்.
அந்த சத்ரபதி சிவாஜி ஒரு முறை எங்கேயோ வெளியில போயிட்டு வராரு, அரண்மனைக்குள்ள வராரு. அவங்க அம்மா ஜிஜி பாய் உட்காந்துருக்கா. உட்கார்ந்து இருந்தவ திடீர்னு வீர சிவாஜியை கூப்பிட்டா, டே வா செஸ் விளையாடலாம், 2 பேரும் செஸ் விளையாடலாம் வா அப்படி. இந்த வெளியில போய் சுத்திட்டு வந்துட்டதுனால வீர சிவாஜி கொஞ்சம் களைப்பா வந்தார். என்ன இருந்தாலும் மனுஷன் டயர்டாமா இல்லையா, வெளியில போயிட்டு வந்ததுனால ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேம்மா, ரொம்ப களைப்பா இருக்கிறேன், இப்ப என்ன விளையாட கூப்பிடாத, நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன். இது தப்பா? யாரா இருந்தாலும் சொல்லுவோமா இல்லையா? இப்ப நீங்க கூட சொல்வீங்க, நான் சுகி சிவன் பேச்சை கேட்டுட்டு வந்து ரொம்ப களைப்பா இருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில களைப்பா இருக்குங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாது இல்லையா? அது மாதிரி வீர சிவாஜி சொல்றாரு, அம்மா நான் டயர்டா இருக்கிறேன், இப்ப என்ன செஸ் விளையாட கூப்பிடாத, சொன்னா கேளு, என்னால உன்னோட விளையாட முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். இதுக்கு ஜிஜி பாய் ரிப்ளை என்ன தெரியுமா? என்னடா களைப்பா இருக்கிற? அடுத்த வார்த்தை, சத்திரியனுக்கு ஏதடா களைப்பு. எப்படி அந்த வார்த்தையை போடுறா பாருங்க. சத்திரியன்னா யாரு? நாட்டை ஆளுகிறவன் அர்த்தம், ரூலர். ஒரு ரூலர் சொல்லாமா நான் டயர்டா இருக்கிறேன் அப்படின்னா, நீ நான் டயர்டா இருக்கிறேன்னா அப்புறம் உனக்கு எதுக்கு கவர்மெண்ட் கேட்பானா இல்லையா? டயர்டா இருக்கிறவங்க கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுமா? முடியாது. யோசிக்கணுமா இல்லையா? சத்திரியனுக்கு ஏதடா களைப்பு, 24 நிமிடம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டியது சத்திரியனுடைய பொறுப்பு. நீ சத்திரியன், நாட்டை ஆளுகிற ராஜா, என்ன களைப்பா இருக்கிறேங்கிற? உட்கார் செஸ் விளையாடலாம். சரி உட்கார்ந்தான். அடுத்த கண்டிஷன், இந்த செஸ்ல நான் ஜெயிச்சுட்டா நீ என்ன கொடுப்ப? நீ ஜெயிச்சுட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். யாரு? ஜிஜி பாய் சொல்றா. நீ என்ன கண்டிஷன் சொல். அவன் சொன்னா, இப்ப என்னமா கண்டிஷன்? நான் ஜெயிச்சுட்டா நான் கேட்கறத நீ கொடுக்கணும். வீர சிவாஜி பார்த்தா அவங்க அம்மா கோயில் சாமின்னு அப்பப்போ சுத்திட்டு இருக்கிற ஆளு, 4 சாமியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்ற ஆளு, இவ்வளவுதான் அவருடைய குணம். அவர் என்ன நினைச்சாரு, ஜெயிச்சாலும் 4 சாமியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடுன்னு சொல்லுவா, வேஷ்டி துணிமணி வாங்கி கொடுன்னு சொல்லுவா, உத்துருவோம் இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு ஆட உக்காந்தான். ஒரு 4 மூவ் செஸ் காயின் மூவ் பண்ற போது 4 மூவ் வீர சிவாஜியை தோக்கடிச்சிட்டா. அவன் தோத்துட்டான். தோத்துட்ட உடனே சொன்னா, அம்மா நான் தோத்துட்டேன், இப்ப நீ சொல்லு, நீ கேட்டதை நான் தரேன்னு சொல்லியிருக்கிறேன், நீ இப்ப சொல்லு. இந்த கைய பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த கோட்டை வாசலுக்கு போய் மேல் நிலையில நின்னுகிட்டு எதிரில் ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இன்னொன்னு சிம்ம காட்டுன்னு ஒரு கோட்டை. அந்த சிம்ம காட்டுங்கிற கோட்டையில ஒரு கொடி பறக்குது. அது வந்து ஒரு சுல்தானுடைய கொடி பறந்துகிட்டு இருக்கு. அதை கை காமிச்சு சொல்ற, அந்த சிம்ம காட்டுங்கிற கோட்டையில உன் கொடி பறக்கல, இந்த அவன் கொடி பறக்குது. தினம் காலம்பரை எந்திரிச்சு நான் பார்க்கும்போது எனக்கு அவமானமா இருக்கு. நீ என் புள்ளங்கிறது சத்தியம்னா, நீ என் புள்ளதான் அப்படிங்கிறது சத்தியம்னா, நாளைக்கு சாயங்காலம் சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த கொடி இறக்கப்பட வேண்டும், உன்னுடைய கொடி அங்கே பறக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் நான் உன் தாய், நீ என் பிள்ளை, இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் உறவு இல்லை. இப்படி யாரா சொல்லுவாங்க? இவன் சொல்றான், அம்மா நீ விவரம் தெரியாம பேசுறமா, நீ விவரம் தெரியாம பேசுற. அவன் எவ்வளவு வலிமையான ஒரு சுல்தான் தெரியுமா? அவன் படைபலம் என்னன்னு தெரியுமா? அவன் கோட்டையோட வலிமை என்னன்னு தெரியுமா? அதை நான் முடிஞ்சா எப்பவோ வீழ்த்தி இருக்க மாட்டேனா? அது நடக்கிற காரியம் இல்லம்மா. நடக்கிற காரியம் இல்லையா? நடக்கிற காரியம் இல்லைன்னா நீ என் பிள்ளை இல்லை அப்படின்னா, இரவோடு இரவா தானாஜி அப்படிங்கிறவனை துணைக்கு வச்சு உடும்பு போட்டு அந்த உடும்புகளை கோட்டை மதில் மேல, அவன் கோட்டை மதில் மேல போட்டு இரவோட இரவா சிவாஜியோட படை மேல ஏறி அந்த கோட்டைக்கு மேல ஏறி ஒரே நாள் 24 அந்த 12 மணி நேரத்துக்குள்ள போற நடத்தி மறுநாள் சூரியன் மறைகிற நேரத்தில் அந்த கொடி இறக்கப்பட்டது. வீர சிவாஜியின் கொடி அந்த கோட்டையில் ஏற்றப்பட்டது. அப்போ வெறும் சிவாஜியை, வார்த்தையை குறிச்சுக்கங்க, வெறும் சிவாஜியை வீர சிவாஜியாக ஆக்கியவள் அவனை பெற்றெடுத்த தாய். வெறும் சிவாஜியை வீர சிவாஜியாக ஆக்கினாள். ஏன்? என்ன முடியாதோ அதை முடிக்கணும்ங்கிறான். மா அந்த கோட்டையில அந்த கொடியெல்லாம் இறக்கி என்னால ஆட்சியை பிடிக்க முடியாதுமாங்கிறான். முடியாததை முடிச்சாதான்டா நீ என் புள்ள அப்படிங்கிறான். நான் எழுதி ஒரு புத்தகம் வந்திருக்கு, வாழ்ந்து பார்க்கலாம் வா அப்படின்னு ஒரு புக்கு. அதுல நான் 2 வார்த்தை எழுதியிருக்கிறேன். இந்த உலகத்துல மனுஷங்களை 2ஆ பிரிக்கலாம் கேட்டகரி. எப்படின்னா, முடிந்ததை முடிப்பவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு, இன்னொரு வகை முடியாததை முடிப்பவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. எப்படி? முடிஞ்சதை முடிக்கிறோம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, வேலை செய்யுங்கன்னா, முடிஞ்சா செய்ய மாட்டோமா சார், முடியல ஏன் இப்படி உயிர் எடுக்கிறீங்க, முடியல அப்படின்பா. இப்ப முடிஞ்சதை முடிக்கிறவங்க ஒரு வகை, இன்னொன்னு என்ன வகை? முடியாததை முடிப்பவர்கள். இப்ப நீங்க யோசிப்பீங்க,
சில பேர் முடியறதையே முடிக்க மாட்டாங்க. நான் அவங்களெல்லாம் மனுஷன்னு சேர்த்துக்கிறதே இல்லை. அதனால தான் அதை தள்ளிட்டேன். மனுஷனை ரெண்டாதான் பிரிக்க முடியும். முடிந்ததை முடிப்பவர், முடியாதை முடிப்பவர். இப்ப முடிந்ததையே முடிக்காம இருக்கிறான்னா மனுஷன் சேர்த்துக்கூடாது, அவனை வெளியே தள்ளிடணும். அவன் பேரை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கணும். வேஸ்ட். அவன் உயிரோடு இருந்து ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. சரி, இப்ப முடிந்ததை முடிப்பவருக்கு முடியாதை முடிப்பவருக்கு என்ன வித்தியாசம்? நான் எழுதியிருந்தேன் என் புத்தகத்துல. இப்ப ஒரு மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னு வச்சுங்க, நான் நேரா உட்காந்து சிகை அலங்கார நிலையம் அங்க போறோம், முடி வெட்டிக்கிறதுக்காக போறோம். நான் போன உடனே என்ன பண்ணுவேன்னா தூங்கிடுவேன். நான் முழிச்சிருந்தா ஏதாவது கொனஸ்ட பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது நீட்டிக்கிட்டு இருக்கு, இதை கொஞ்சம் குறையன்னு. அது ரொம்ப வம்பா போயிடும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், பேசாம கண்ணை மூடி அப்படியே தூங்கிடுவேன். அவர் இஷ்டத்துக்கு விளையாடுவார். ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு தட்டுவார், எந்திரிங்க அப்படிம்பார். பார்த்தா எனக்கே என்ன அடையாளம் தெரியாது, எல்லாமே என்ன மாத்தி இருப்பாரு. முடிஞ்சு போச்சு. நான் என்ன எழுதுனேன், முடிந்ததை முடிப்பவர்கள் முடி வெட்டி கொள்ளுகிறார்கள். அதுல எந்த முயற்சியுமே நம்மளது இல்ல. யாரும் வெட்டி விடுறா, பேசாம உட்காந்துக்கிறோம். முடிந்ததை முடிப்பவர்கள் முடி வெட்டி கொள்ளுகிறார்கள், முடியாததை முடிப்பவர்கள் முடி சூடிக்கொள்ளுகிறார்கள். நாம் முடி வெட்டி கொள்ள பிறந்தோமா, முடி சூடிக்கொள்ள பிறந்தோமா என்று வாழ்க்கையில யோசிக்கணும். முடி சூடிக்கொள்வதுனா என்ன? பிகமிங் த கிங் இல்லையா? முடி சூடிக்கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? பிகமிங் த கிங். ஒரு விஷயத்துல நம்ம ராஜாவா ஆகிறதுக்கு பேரு, அரசர் ஆகிறதுக்கு பேரு, மன்னர் ஆவதற்கு பேரு என்ன? பிகமிங் த கிங். அதுக்கு என்ன பேரு? முடி சூடிக்கொள்ளுதல். இப்ப வீர சிவாஜி வெறும் சிவாஜியா தான் இருந்தான். என்ன முடியாதுமோ, அதை ஜெயிக்கிறது முடியாதுமோ அப்படின்னா, முடியாததை முடிச்சாதானே நீ என் மகன் அப்படின்னு அவ்வளவு பெரிய ரூலரா ஆக்கின பெருமை யாருக்கு உண்டு? அவனுடைய தாய். இப்படி யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லயும் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை அப்படிங்கிறது யாரா இருப்பான்னா மதர் தான் பெரிய திருப்பு முனையா இருப்பான். அவளுடைய அன்புக்கு, அவளுடைய வலிமைக்கு எல்லாத்துக்கும் ஈடு இன்னொன்னு கிடையாது. நீங்க டிஸ்கவரி சேனல் பார்த்திருக்கீங்களா? நான் விரும்பி பார்க்கிற சேனல் டிஸ்கவரி சேனல். நான் இது மாதிரி ஒரு ஊர்ல கேட்டேன், டிஸ்கவரி சேனல் பார்த்திருக்கீங்களா? உங்களையே அதுல பார்த்திருக்கிறோம் தான். டிஸ்கவரி சேனல்ல என்ன வரும்? விலங்கா வரும் இல்லையா? அவன் என்ன பெருமையா சொல்றான், உங்களை கூட அதுல பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. நான் அதை பத்தி ஒன்னும் கவலைப்படல, சரிதான் போறான் போ அப்படியே. நம்ம டிஸ்கவரி சேனல்ல வர்றதெல்லாம் ஒன்னும் மேக்கப் எல்லாம் போடாது, ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லாது. அதனால ஒன்னும் நமக்கு தப்பு இல்லை, நம்மளால சேர்த்தா கூட ஒன்னும் தப்பு கிடையாது. எனக்கு பிடிச்சது நேஷனல் ஜியோகிராபி சேனல் அண்ட் டிஸ்கவரி சேனல். எனக்கு எப்ப டைம் கிடைச்சாலும் நான் ரூம்ல தங்கி இருக்கிறேன் எங்கேயாதுன்னா அப்படி பார்த்து நேரா அதுக்கு வந்துடுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அது நான் ஒரு தடவை பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, தாய்மை என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டான். சைல்டு இன் த வூம்ப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதாவது கன்சீவ் ஆன டேட்ல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் இருக்கிற விஷயத்தை, ஒரு குழந்தை உலகத்துல வந்து பிறக்கிற வரையில ஒரு மதர் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா கொண்டாந்து காமிச்சான். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம், அதாவது விலங்கு கூட எப்படி தாய்மையில அன்பா இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு ப்ரோக்ராம் காமிச்சான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்த நல்ல தின்னுபிட்டு பயங்கரமா தின்னுபிட்டு நெளியிறான்னு வச்சுங்க. சில பேர் லைஃப் லாங் டாஸ்கே ஒழுக்க திங்கணும். அதாவது கல்யாண வீட்டுல சாப்பிட்டு எழுந்தா சில பேர் வாயை திறக்க மாட்டான். ஏன்டா வாயை திறக்கலன்னா, திறந்தா வடைய காக்கா கொத்தி விடும். எவ்வளவு அவசரத்துக்கு சாப்பிட்டு இருக்கான் பார். ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். கல்யாணத்துல சாப்பிட்டு நான் எந்திரிக்கும் போது எனக்கு 3 ரோ தள்ளி உட்கார்ந்து இருக்கிற ஆளு எந்திரிச்சான். இந்த கையில கர்ச்சீஃபும் செல்போனும் இப்படி வச்சிருக்கான். இந்த கையில சாப்பிட்டு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இப்படி ஒழுகுது. இப்படி எந்திரிச்சான். இடுப்பு வேஷ்டி நழுவுது. திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பு பக்கத்துல இருக்கணுமே. நல்ல வேளை ஒரு 2 ரோ தள்ளி இருந்த ஒரு ஃப்ரெண்ட், அவன் ஃப்ரெண்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடியாந்து நேரா இடுப்பு வேஷ்டியை இறுக்கி கட்டி விட்டு அவனை பார்த்து கேட்டான், இப்படியாடா திங்கிறது? அவன் அது எப்படி தெரியுமா, சாப்பிடறதுக்கு வசதியா தளர்த்தி விட்டு சாப்பிட்டு இருக்கிறான். வேஷ்டிய தளர்த்தி விட்டு கொள்ளளவு கூட்டணும் இல்லையா, கொள்ளளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சாப்பிட்டு இருக்கிறான். அதை அவன் கடுப்பா கேட்டான், இப்படியா சாப்பிடுறது? வேஷ்டி நழுவுது, இப்படியா சாப்பிடுறது? ஒரு அளவா சாப்பிட வேண்டாமா? இவன் சொன்னான், இதுதான் நம்ம அளவே. எது? அது நழுவ ஆரம்பிச்சாதான் அவன் சாப்பிட்டு இருக்கிறானே அர்த்தமா.
இந்த மாதிரி ஆளு நீங்க என்ன சொல்வீங்க? நல்லா சாப்பிட்டுட்டு பாரு தரையில ஒருத்தன் உருண்டா நீங்க என்ன சொல்வீங்க? மலைப்பாம்பு மாதிரி நெளியிறான். இதுதான் நம்ம எந்த ஒரு நீங்க இலக்கியத்தையும் எடுத்து பார்த்தாலும் அதிகமா தின்னுபிட்டு நெளியறவனுக்கு என்ன சொல்லுவாங்க? மலைப்பாம்பு மாதிரிம்பாங்க. ஏன்? அது அப்படியே வாயை திறந்து ஒரு கண்ணுக்குட்டி அப்படியே முழுங்கிக்கும். இதை டைஜஸ்ட் பண்ணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணும்? துணியை புழியிற மாதிரி தன்னை அப்படியே புழியும். மரத்து மேல ஏறி மரத்தை ஒரு சுத்து சுத்தும். ஏன்னா உள்ள இருக்கிறத உடைக்கிறதுக்காக அப்படியே நெளியும். தின்னுபிட்டு நெளியறவனுக்கு என்ன பேரு? மலைப்பாம்பு. வேகமா தண்ணீர்ல ஒரு விலங்கு முழுங்கும் எல்லாத்தையும். என்ன முதல்ல அப்படி வாயை திறந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பீஸையும் அப்படியே உள்ள விழுங்கிடும். டமக்குன்னு உள்ள விழுங்கிடும். எனக்கு தெரிஞ்ச நிலத்துல அதிகமா ஒண்ணு தின்ற ஒரு உணவுக்கு அலையிற விலங்கு மலைப்பாம்பு. அதிகமா தண்ணீர்ல திங்கிறதுக்கு அலையிற விலங்கு முதல்ல மனசுல வச்சு. இத ரெண்ட பத்தி டிஸ்கவரி சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறான் மலைப்பாம்பை பத்தி. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுது? முட்டை போடு. தன்னுடைய அடுத்த தலைமுறையை உண்டு பண்ணுது. இது என்ன பண்ணுது? அந்த முட்டையை இட்டதுல இருந்து மணல் பகுதியில மேல அப்படியே தான் மேல சுத்தி படுத்துக்குது. ஏன்னா அதுக்கு பயம். தன்னுடைய அடுத்த தலைமுறையை யாராவது அழிச்சிருவாங்களோ, யாராவது முட்டையை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, நாம இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வெறியில அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் சொல்றான், இப்போ ஒரு 80 கிலோ இருக்கிற மலைப்பாம்புன்னு வச்சுங்க. 80 கிலோ இருக்கிற மலைப்பாம்பு எந்திரிச்சு அந்தாண்ட போய் சாப்பிடாது. ஏன்னா சாப்பிடறதுக்கு போனா இந்த முட்டை யாராவது ஏதாவது பண்ணிட்டா அது சுத்தி மேல படுத்துக்குது. அது போட்டுக்கு படுத்துக்குது. பட்னி கிடக்குது. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல. இந்த முட்டை சரியா பக்குவமாயி குஞ்சு பொறிச்சு வெளியில வர்ற வரையில சாப்பிடாமையே படுத்திருக்குது. சார், சாப்பாட்டுக்குன்னே அலையிறது எது? மலைப்பாம்பு. அது சாப்பிடாமையே படுத்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? தன்னுடைய அடுத்த தலைமுறையை வளர்க்கணும். அதுக்கு என்ன பேரு? தாய்மை. தாய்மை என்று வருகிற போது தின்னுகிற இயல்புடைய மலைப்பாம்பு தின்னாமல் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! கடைசியா எழுதுறான் சார், 80 கிலோ மலைப்பாம்பு 40 கிலோவா மாறிவிடும்ன்றான் வெயிட். 80 கிலோ வெயிட் உள்ள மலைப்பாம்பு சாப்பிடாமே கிடந்து 40 கிலோவா கூட மாறிடும். சாப்பிட போவாது. ஏன்? ஒருவேளை இந்த முட்டை யாராவது ஏதாவது பண்ணிட்டா? அப்போ ரட்சகம். ரட்சகம்னா காப்பாற்றுவது. தான் ஈன்ற தலைமுறையை தான் காப்பாற்றுவது என்ற ரட்சகத்தில் தாய்மைக்கு நிகரான ஒரு உறவு 14 உலகத்திலும் இல்லை. இதான் அந்த தாய்மையினுடைய கிரேட்னஸ். இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டா, மலைப்பாம்பு மாதிரியே முதல்ல திங்கிறதுக்கு அலையும். முதல்ல என்ன சாப்பிடலாம், என்னத்தை முழுங்கலாம்னு. அது என்ன பண்ணும்? கரையில இந்த தண்ணியை ஒட்டி ஒரு பக்கத்துல இந்த 2 காலால் அப்படி தள்ளும் மணலை தள்ளிட்டு இதே மாதிரி முட்டையை வச்சிரும். முட்டையை வச்சுட்டு மேல மண்ணை தள்ளிட்டு மேல உட்காந்து அது ஒரே ஒரு காரியம் பண்ணும். தண்ணியில கொஞ்ச நேரமாவது அதுக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணும்? இதுல இருந்து இப்படி நழுவி தண்ணிக்குள்ள போகும். ஆனா தண்ணிக்குள்ள போகுமே ஒழிய கண்ணு முழுக்க இது மேலேயே இருக்கும். இப்படி திரும்பி நின்னுக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்தை திரும்ப இது மேல அப்படியே படுத்துக்கும். இந்த இடத்துக்கு மேலேயே உட்காந்துருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். திரும்ப தண்ணிக்குள்ள போகும், திரும்ப உட்காந்துக்கும். அப்ப அதுவும் சாப்பிடாது. அதுக்கு உணவு கிடைக்கலன்னா சாப்பிடாது, பேசாம இருக்கும். தண்ணீரில் தின்னுவதற்கு என்று அலைகிற விலங்கு என்று முதலைய சொல்றோம். அந்த முதலையும் எடை குறைஞ்சு ஒரு 30 கிலோ 40 கிலோ லூஸ் பண்ணி தான் வெயிட்ட லூஸ் பண்ணி இந்த முட்டையிலிருந்து அடுத்த தலைமுறை நடந்து வெளியே வருது பாரு, அது வரையில காப்பாற்றுவதை தன் கடமையாக கொள்ளும். ஒண்ணுமே இல்லாத விலங்குக்கு இவ்வளவு தாய்மை என்பது இருக்குன்னு சொன்னா நம்முடைய தாய் எவ்வளவு பெரிய. பள்ளிக்கூடத்து ஒரு பையன் இப்படி தூக்கிட்டு வரான், கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இப்பதான் கவர்மெண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, முதுகு தண்டு வளையறதுக்கு காரணமே உங்க பையங்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். இந்த பைய அப்படி தூக்கிட்டு ஒரு பையன் சொல்ற, ஒரு 5 நிமிஷம் என் பைய வச்சுக்கிட்டா, ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. என்ன கேட்கறான்? 5 நிமிஷத்துல வருவியா? கரெக்டா 5 நிமிஷத்துல வருவியா கேட்கறான். 5 நிமிஷத்துக்கு மேல ஆனா என்னடா பண்ணுவேன்? பொத்துன்னு போட்டுருவேன். நான் இதை தூக்கிட்டு போக மாட்டேன். யாராவது உங்க கையில வெயிட் கொடுத்தா 5 நிமிஷத்துல வாங்கிக்கிறேன்னு சொன்னா 5 நிமிஷத்துல வாங்கிக்கணும். 10 நிமிஷத்துல வாங்கிக்கிறேன்னு சொன்னா 10 நிமிஷத்துல வாங்கிக்கணும். இப்ப ரேஷன் கடைக்கு போறா, ஒரு சில பேர் கோதுமை அரிசி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரா. நான் சொன்ன மாதிரி இடுப்பு வேஷ்டி என்ன கொஞ்சம் பிடிங்க, இந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா, சரி கொண்டா வாங்கடா, வாங்கிட்டு வந்தா அப்படி அப்படிங்கிறா.
சில பேர் நான் வீடு வரைக்கும் வேஷ்டியை கட்டிக்கிட்டே வரேன், நீ பை வச்சுக்கன்னா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, என்ன உடனே பைய வாங்கு அப்படிங்கிறான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல யாராவது ஒரு வெயிட்டை கொடுத்தா வச்சுக்கிறவன் இல்ல. இப்ப நான் ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு குழந்தை உண்டான நாள்ல இருந்து அதை டெலிவரி ஆற வரையில அந்த தாய் தான் மட்டுமே சுமக்கிறாள். அவளுக்கு நம்ம நன்றி சொல்வதா இருந்தா எவ்வளவு நாள் நன்றி சொல்லணும்? இன்னொரு அம்மா பார்த்து நீ ஒரு 2 மாசம் வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு வேணும் நான் 2 மாசம் வச்சுக்க மாட்டேன்னா இஸ் இட் பாசிபிள்? அந்த சுமைய தானே சுமந்துகிட்டு நீங்க பாருங்க, சில அந்த தாய்மார்கள் பஸ்ல ஏற முடியாம ஏறுவாங்க. 8 மாசமா இருக்கும், ஆபீஸ் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும், இல்ல ஒரு வேலைக்கு தானே போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்ப அந்த பஸ்ல ஏறுவாங்க, மூச்சு முட்டும், அதோட அவங்க நடந்து போவாங்க. அந்த வெயிட் அவங்க ஒத்தரே சுமந்துட்டு வர்றாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம குழந்தையா இருந்தோம், நம்மள அந்த தாய் வயிற்றுல சுமந்தாலே, அதையெல்லாம் தானே சுமந்துகிட்டு அலைஞ்சாலே, இந்த பாரத்தை சுமந்ததற்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் இந்த ஜென்மம் முழுவதும் அவளுக்கு உழைத்தால் கூட நன்றி சொல்லி முடியாது. இந்த ஜென்மம் முழுக்க நம்ம உழைச்சா கூட அதுக்கு நம்ம நன்றி சொல்லி முடியவே முடியாது. எத்தனை தடவை உள்ள உதைச்சிருப்போம், எத்தனை தடவை உதைச்சிருப்போம், காலால, பிஞ்சு காலால உதைப்போம். அம்மா சொல்வா குழந்தை உதைக்குது, சந்தோஷமா சொல்வா. உதைக்குதுன்னா வலிக்குதுன்னு தானே அர்த்தம், வருத்தல்ல படணும். உதைக்குது சந்தோஷப்படுறா, ஏன் அவளுக்கு ஒரு சந்தோஷம். உதைக்குதுன்னா உயிரோட இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? புள்ள உதைக்கவே இல்லைன்னா அவளுக்கு உதைக்குது, ஏன் போயிடுச்சோ, அது உதைக்க மாட்டேங்குது, இப்ப இல்லையோ பயப்படுறா. அப்ப நம்ம உதைச்சத சந்தோஷமா எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு உயிர் உண்டுன்னு சொன்னா அது தாய் தானே. நம்ம உதைச்சத சந்தோஷமா எடுத்துக்கிட்ட ஒரே உயிர் தாய் தானே. பா நல்ல வேலை புள்ள உதைக்குது, நல்ல வேலை புள்ள உதைக்குது அப்படிங்கிற. அவளுக்கு சாப்பிட முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க வீடுகளிலேயே பார்த்திருப்பீங்க. உங்க அக்காக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தா, இல்ல உங்க வீட்டுல வேற பக்கத்துல எல்லாம் பார்த்தா, அந்த குழந்தை உண்டான 3 மாதம் 4 மாசத்துல பார்த்தா பெரட்டிக்கிட்டே வரும். எதையுமே சாப்பிட முடியாது. சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா சாப்பிடவே முடியாது. ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், டக்குன்னு வாமிட் பண்ணுவாங்க, எதையுமே சாப்பிட முடியாது. அவங்களுக்கு ஆசையா இருக்கும், ஆனா எதையும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி அந்த சந்தர்ப்பத்துல இதை கொடுக்காது அதை கொடுக்காது அப்படிம்பாங்க. ஒரு 8 மாசம் ஆன போது அவங்க புரண்டு படுக்க முடியாது. உங்களுக்கு அந்த சயின்ஸ் ஃபுல்லா தெரியாது. அதாவது குழந்தைய ஒரு கொடி சுத்தி இருக்கும், அந்த கொடி குழந்தைய சுத்திக்கிட்டு கழுத்தை சுத்திட்டா ஆபத்தா போயிடும். அதுக்காக என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, நீ திரும்பி படுக்கிறதா இருந்தா எந்திரிச்சு உட்காரு, நீ எந்திரிச்சு உட்காந்து அப்புறமா லெப்ட்ல திரும்பி படு. திரும்பி ரைட்ல திரும்பணும்னா அப்படியே ரைட்ல திரும்ப கூடாது, நீ எந்திரிச்சு உட்காந்து ரைட்ல டர்ன் பண்ணி அப்புறமா படு அப்படிம்பா. தூக்கத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம், லெப்ட்லயோ ரைட்லயோ டர்ன் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு உட்காந்து அவங்க திரும்பி படுக்கணும். இப்ப இந்த மாதிரி நம்மளை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியுமா ஏதாவது? இப்ப நான் சொல்றேன், நமக்கு ஒரு சின்ன உதவி யாராவது பண்ணா நாம நன்றி சொல்லணுமா இல்லையா? இப்ப எங்கிட்ட ஒரு வேடிக்கையான பழக்கம் என்னன்னா, பொதுவா நான் பேனா கொண்டு வர்ற பழக்கம் கிடையாது. இப்ப இங்க டேபிள்ல ஒரு பேனா வச்சிருந்தாங்க, அந்த பேனாவை எடுத்து அந்த நோட்ஸ்ல எழுதுனேன், பேனா விட்டு போடுவேன். எனக்கு பேனா காப்பாற்ற தெரியாது. நான் கர்ச்சீப் தொலைச்சிருவேன், பேனா தொலைச்சிருவேன். என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்னைக்கு என்ன தொலைக்க போறீங்களோ தெரியல அப்படிம்பாங்க. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வாய்க்கவே இல்லை, அது வேற விஷயம். நீ எதுக்குப்பா இதுக்கு கை தட்டுற? நான் அவ்வளவு கர்ச்சீப் தொலைச்சிருக்கேன், அவ்வளவு பேனா தொலைச்சிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்டேஜுக்கு போவேன் அப்படியே விட்டுட்டு வருவேன். யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டா கூட அவங்க கிட்டே பேனா வாங்கி கைது போட்டு அப்படி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். நான் எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போக வேண்டியிருக்கு, இல்ல பேங்க்குக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு கைது போடுங்க சார் அப்படின்ட்டா என்கிட்ட பேனா இருக்காது. இப்படி பார்த்துட்டு நாங்க யார்ட்டையாவது பேனா வாங்கணும், நான் அப்படியே பார்ப்பேன். அது சில பேர்ட்டு தான் பேனா கேட்க முடியும், சில பேர் ஒள்ளுன்னு விழுவான். அந்த முகத்திலேயே சில பேருக்கு எழுதி ஒட்டி இருக்கும், என்ன ஈனாவானா அப்படின்னு எழுதி ஒட்டி இருக்கும். ஈனாவானா என்ன அர்த்தம்? இந்திய வாக்காளன் அர்த்தம். ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. சரி, நான் என்ன பண்ணுவேன், அவரை உடனே எப்படி பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ பென் பிளீஸ். தமிழ்ல கேட்கலாமா இல்லையா? கேட்க மாட்டேன், இங்கிலீஷ்ல கேட்பேன். ஏன், பிச்சை எடுக்கிறதா இருந்தா ஃபாரின் லாங்குவேஜ்ல தான் எடுக்கணுமே ஒழிய தாய்மொழியில பிச்சை எடுக்க கூடாது. நம்ம தாய்மொழிக்கு ஒரு கௌரவம் இருக்கா இல்லையா? இப்ப இதுக்கு கனெக்டட் இல்லைன்னா கூட ஒரு சம்பவம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப சுப்பிரமணிய பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதி மகாத்மா காந்தியை போய் பார்த்தார். பார்த்துட்டு
அவரை தான் பேசுற மீட்டிங்க்கு பேச வர முடியுமான்னு கேட்டாரு. காந்தி சொன்னாரு, என்னால இன்னைக்கு வர முடியாது, வேணும்னா நீ நாளைக்கு மாத்தி வை அப்படின்னாரு. உங்களுக்காகலாம் தேதியை மாத்த முடியாது, வரதா இருந்தா இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, இல்லாட்டி போங்க அப்படின்ட்டு பாரதி எந்திரிச்சு போயிட்டாரு. காந்திக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மனுஷன் இவ்வளவு இதா இருக்காரு அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த ராஜாஜி கிட்ட சொன்னாரு, இவர் யாரு, பெரிய கவிஞர், இவரை காப்பாத்துங்கப்பா, ரொம்ப பெரிய ஆளு. இது காந்திக்கும் பாரதிக்கும் ஏற்பட்ட லிங்க். அந்த மாதிரி பாரதி மேல காந்திக்கு ஒரு மரியாதை ஒன்று. மகாத்மா காந்தி ஒரு தடவை யாரையோ பத்தி ஒரு இது எழுதும் போது அவர் கடிந்து இங்கிலீஷ்ல எழுதிட்டார். இதுக்கு அந்த காந்திக்கு கடிதம் எழுதுறாரு சுப்பிரமணிய பாரதியார். கடிதம் எழுதும்போது சொன்னாரு, நீங்க ஏதாவது பண்றதா இருந்தா உங்க குஜராத்தில பண்ணிருக்கணும், இல்ல ஹிந்தியில பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு இங்கிலீஷ்ல எப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு காந்திக்கு ஏதோ ஒரு மெசேஜ் எழுதுறாரு. நீங்க பண்ணது தப்பு, குஜராத்தி தாய்மொழி அதுல பண்ணணும், இல்லாட்டி இங்கிலீஷ்ல பண்ணிருக்கணும், நீங்க இல்ல ஹிந்தியில பண்ணிருக்கணும், இங்கிலீஷ்ல இதை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லெட்டரை இங்கிலீஷ்ல எழுதுறாரு பாரதி காந்திக்கு. காந்தி ஒண்ணு ரிப்ளை எழுதினாரு, அதெல்லாம் சரி, நீ எனக்கு திட்டி லெட்டர் போட்டியே, நீ உன் தமிழ் மொழி தாய்மொழி தமிழ்ல எழுதிருக்கணும், இல்ல ஹிந்தியில எழுதிருக்கணும், என்ன ஏன் இங்கிலீஷ்ல எழுதுனேன்னு கேட்டார். யாரு, காந்தி. இதுக்கு பாரதி பதில், நான் யாரையாவது திட்டுறதா இருந்தா இங்கிலீஷ்ல தான் திட்டுவனே ஒழிய என் தாய்மொழியில திட்ட மாட்டேன். பாரதியாருடைய பதில். நான் சொன்ன சம்பவத்தோட லேசா தொடர்புடையது, ஆனா சம்பவத்துக்கு தொடர்புடையது அல்ல. உங்களுக்கு அது பதியணும். எவ்வளவு நேஷனல் லீடர்ஸ் பாரதி காந்தி எப்படி வாழ்ந்துருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்த உதாரணம் என்ன, எனக்கு ஒரு பேனா வேணும். நான் ஒண்ணு யார்கிட்ட கேட்கிறேன், யாரோ ஒருத்தர் கேட்கிறேன், எக்ஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ். அவர் உடனே என்ன பண்றாரு, பேனா எப்படி கொடுக்குறாரு, மூடியை கழட்டிக்கிட்டு பாதி பேனா கொடுக்குறாரு. ஏன் ஓடி போயிட்டான்னா, மூடியோடைய ஓடி போயிட்டான்னா, அதுக்காக மூடியை கழட்டிக்கிட்டு பாதி பேனா கொடுக்குறாரு. நான் உடனே போட வேண்டிய கையெழுத்து எல்லாம் போட்டுட்டு அவருக்கு என்ன சொல்றேன் திருப்பி, தேங்க்யூ வெரி மச். எதுக்கு தேங்க்யூ, என்னை நம்பாததற்கு நன்றி. என்ன நம்பி இருந்தாதான் முழு பேனா கொடுத்துருப்பான்ல, அவன் பாதி பேனா தானே கொடுத்தான். என்ன நம்பல, நம்பாததற்கு நன்றின்னு சொல்றேன். இப்ப நான் எங்க வரேன்னு நீங்க கவனிக்கணும். நான் கையெழுத்து போடுறதுக்கு 2 நிமிஷம் எனக்கு பேனா கொடுத்தவனுக்கு நான் உடனே நன்றி சொல்லணும்னு ஒரு நாகரிகம் இருக்கா இல்லையா? அதான மனுஷ பண்பு, நன்றி சொல்லணும். இப்ப நான் திருப்பி கேட்கட்டுமா, கையெழுத்து போடுறதுக்கு பேனா கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லணும்னா, நான் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு கை கொடுத்தாரு அந்த கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு கைன்னு ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். சரி, கடவுள் கொடுத்த கையை எனக்கு உருவாக்கி கொடுத்தது யாரு அப்படின்னா, நான் தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்த போது அவதான் எனக்கு எலும்பு தோல் நரம்பு மஜ்ஜ ரத்தம் கை கண்ணு மூக்கு காது எல்லாம் அவகிட்டே இருந்து எடுத்து உள்ள உருவாயிருக்கு இந்த குழந்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனையும் கொடுத்த தாய் எத்தனை பெரிய தெய்வம். அப்ப அவளுக்கு நன்றி சொல்றதா இருந்தா எவ்வளவு சொல்லணும். வாழ்நாள் முழுக்க நன்றி சொன்னா கூட அந்த நன்றிக்கு அது ஈடாகாது.